அருமையாக பாடினாங்க ரீனாவோட அம்மா. உடனே என் ஒய்ஃப் சொன்னா, நம்மளும் கீர்த்தனை கொஞ்சம் அடிச்சு விடுவோமா, எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னா. ஸோ அதனால் முதல்ல அவ்வளோ ஒரு கீர்த்தனை பாடல் நான் போகிற இடம்லாம் கீர்த்தனை பாமால பாடுவோம் பார்த்துக்கோங்க. ஆனால் சில இடங்களில் அது அவங்களுக்கு புரியாது. சிலருக்கு வந்து இது சர்வலோக ஆதிப்பானா என்னன்னே தெரில. அப்படிலாம் இருக்கிற மக்கள்லாம் இன்னும் இருக்காங்க. இப்போ உள்ள அது மாடர்ன் கண்டெம்பரரி மியூசிக் வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஆனால் ஆழம் அமைதியாக அழகாக உட்காந்து நீங்கள் இந்த பாடலை பாடி பாருங்கள், என்ன அழகான காரியங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். ஸோ இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, டி மேஜரில் 2ல் என்ன அதே ரிதம் வாசிங்க தம்பி, நல்லா வாசிங்க இந்த தப்லா. ஸோ எங்களை ஒருத்தர் சுமந்து பண்ணிட்டே இருக்கார் பாருங்க. எங்க போனாலும் தூக்கிட்டு வந்து, அங்கிள் நல்லா இருக்கீங்களா, ஆஸ்டின் மறக்கவே முடியாது தம்பியை, ஆஸ்டினும் வந்தா இருக்காரு. ஓகே, வெரி கிளாட். அங்கிள் சாப்பிட்டீங்களா, அங்கிள் என்ன வேணும் உங்களுக்கு, கொஞ்சம் பழம் வேணும்னா போதும், ஒரு 10 பழம் வந்துடுது. முடியல எங்களால். தேங்க்யூ ஸோ மச். அந்த தம்பியை நான் மறக்க முடியாது, எங்களை அழகாக கூட்டிகிட்டு வந்தார். காட் பிளஸ். இன்னும் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் இருக்குமான்னு தெரில, அதனால் இப்போமே இது நம்ம சபை அப்படின்னு கேள்விப்பட்டேன். நம்ம சபையினால அவங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லணும்னு விரும்புகிறேன். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. கார்டு மட்டும் கொடுத்துருங்க, ஆரம்பிச்ச பிறகு வந்துருங்க. 2 டி மேஜர். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. மாசில்லாமணியான முச்சுடன் தேசியா அரசே, மாசில்லாமணியான முச்சுடன் தேசியா அரசே, மனுவேலே மாமரை நூலே தேவசை கோலே இங்கு மேலே அன்பு செய். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, சுத்த திருத்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனை கரிசித்தனை ரட்சித்தடிமைக்குள் நித்தியம் தோத்திரம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றா, தாவீதரசன் மைந்தா நின் சரணம் சரணம் என்றா, சதானந்தா வானந்தா வந்தாள் மிக வந்தன வந்தனம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. ரொம்ப அழகாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்க தம்பிமாருக்கும் நன்றி. அவர் அழகாக எங்களுக்கு ஸ்டேட்டஸ் போட்டு விட்ருக்காரு. இன்றைக்கி பார்த்தேன் உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்தோன்னே நான் அப்படி இன்றைக்கி ஸ்வீட் மெலடிஸ் விக்டர் அண்ட் கிருபா சிஸ்டரோட அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். ஓகே, ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்குறது என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைகள் மூலமாக. சரியா, இந்த வார்த்தைகள் எப்படி இருக்குமா, அதை பற்றி ஒருத்தர் எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ளவங்க தான் அந்த பாடல் இருக்க, யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம்
உம்மிடமன்றோ உள்ளது. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல், பழைய பாடல். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்னன்னு தெரியல. இந்த சாங் சொல்லுது, யார்கிட்ட போவோம் நாங்க? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்துல தானே உண்டு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருந்த பார்த்தீங்கன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமான, உங்களுக்கு புரிகிற அளவுக்கு உங்க கீழே இறங்கி வந்து சொல்லது ஆண்டவர் செய்தார் அதை. ஸோ இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட பேசும். இன்னைக்கு ஒருத்தன் வழி விலகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகள். ஸோ இந்த பாடல் அழகா சொல்லுது, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. பியூட்டிஃபுல்லான சாங். நாங்கள் பாடுறோம், கேளுங்க. ட்ராக் 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 போடணுமே, யாரும் உங்க கூட்டுங்க, கூட்டணும். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. யாரிடம் செல்வோம் இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர், ஆதரித்தே அரவணைத்தே, ஆதரித்தே அரவணைத்தே. யாரிடம் செல்வோம் இறைவா. வேரறுந்த மரத்தடியிலே விளைந்திருக்கும் மலரினைப் போல், வேரறுந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலரினைப் போல், உலகிருக்கும் நிலை கண்டும் உமது மனம் இறங்காதோ, உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா. அமைதி ஒன்றை தேடி வந்தேன், நீரன்றேல் உம்மை தொடர்ந்தேன். ஆர் உலகில் நாறுதல் யார், நீரன்றி என் துணை யார். அவர் இல்லாமல் நமக்கு துணை இல்லை, அவரை பற்றிக் கொள்வோம். அமைதி ஒன்றே தேடி வந்தேன், நீரென்றே உம்மை தொடர்ந்தேன். அமைதி ஒன்றே தேடி வந்தேன், நீரென்றே உம்மை தொடர்ந்தேன். ஆருலகில் என் ஆறுதல் யார், நீரன்றே என் துணையார், நீரன்றே என் துணையார். யாரிடம் செல்வோம் இறைவா. இன்னும் நிறைய கேட்கணும்னா யூடியூப் சேனலை பாருங்க, சரியா?
நல்ல அட்வர்டைஸ் பண்ணுறாரா இவர், வெரி குட், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸ், ரைட்டா? ஸோ விக்டர் கிருபா அஃபிஷியல் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசேஷமாக கோவிட் டைமில் நான் ஒரு செய்தி 7 நிமிடம் பேசியிருந்தேன். திஸ் இஸ் நாட் அ டைம் டு ஃபியர், திஸ் இஸ் த டைம் டு ஹேவ் ஃபெய்த். அதாவது பயப்படுகிற நாட்கள் இது அல்ல, ஆண்டவர் மேல் இன்னும் அதிகமாக விசுவாசம் கொள்ளுகிற நாட்கள் என்று பேசியிருந்தேன். நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு. அநேகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், என்ன நடக்க போது தெரில, கூட உள்ளவங்கலாம் அப்படி கொத்தாக போயிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு ஒரு என் கூட ஒர்க் பண்ண, அப்போ நான் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என் கூட வேலை பார்க்குற ஒரு முகமதிய சகோதரி. அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம், சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், 2 பிள்ளைகளை விட்டுட்டு போயிடணும். அப்போ தான் நான் இந்த வசனத்தை இந்த செய்தியை பேசணும்னு நான் யோசித்தேன். 2 பிள்ளைகளை விட்டு போயிடணும், சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களே, ரொம்ப பயமாக இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் எங்கேயோ இருக்காரு. ஸோ அவங்க தனியாக பிள்ளைங்களோடு இருக்கோம்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க செத்துட்டாங்க, எய்த்த வீட்டில் உள்ளவங்க செத்துட்டாங்க. பயம் 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 பயம். அப்போ தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், பயப்படுகிற நாட்கள் அல்ல, ஆண்டவர் மேல் விசுவாசம் கொள்ளுகிற நாட்கள். யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள், சுகமானார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிதானா? ஸோ நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப அழகாக சிஸ்டர்ஸ்லாம் பாடிட்டு இருந்தாங்க, ஈவினிங் அழகழகு ட்ரெஸ்ஸஸில் வராங்க. சரியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் தம்பிமார், அதான் பெத்தேல் பாய்ஸை நான் ரொம்ப வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். சரியா? ஒரு பெரிய ஜூ, மிருக காட்சி சாலையில் ஒரு போர்டு ஒன்று இப்படி போட்டிருந்துச்சான், there is a vacancy, you can contact the manager. அதாவது இங்கே ஒரு வேலை இருக்கிறது, இதை நீங்கள் மேனேஜரை போய் பாருங்கன்னு சொல்லி. ஒரு மனிதன் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்கான், அங்கே போய் பார்க்குறான், ஏதாவது வேலை கிடைக்கணும், வேலையே இல்லைன்னு இதை பார்க்குறான். பார்த்த உடனே நேராக போய் அந்த மேனேஜர்கிட்ட கேட்டானா, ஐயா எனக்கு வேலை வேணும், ரொம்ப நாளாக பசி பட்டினி, வாலிபனாக இருக்கிறேன், எனக்கு இங்கே குடும்பம் இனே நம்பி தான் இருக்குது, காசு இல்லை, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. இப்போ சொன்னாராம், ஒரே ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை நீ செய்வேன்னா உனக்கு இவ்வளோ சம்பளம். என்ன வேலையா? குரங்கு மாதிரி நடிக்கணும், குரங்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருவோம், அங்கேயும் இங்கேயும் குதிக்கணும், குட்டி பிள்ளைங்களாம் அப்படி சந்தோஷப்படணும், குரங்கு மாதிரி நீ நடிச்சேன்னா உனக்கு சாயந்தரம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளுமே பே பண்ணிடும். அவனுக்கு ஒரே சந்தோஷம், கொஞ்சம் யோசித்தான், ஆனால் சரி காசு கிடைக்க. அடுத்த நாள் காலையிலே வந்தாச்சு, குரங்கு ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, மரத்தில் ஏறி ஸ்வங்கின்னு போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும், தொங்கணும், இல்லை நல்லா அப்படி பண்ணிகிட்டே இருக்க. குட்டி பிள்ளை, ஏய் புது குரங்கு ஒன்று வந்திருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. நேரம் ஆக ஆக பசி எடுக்குது, தண்ணி தாகம் எடுக்குது, பழம் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஒன்றும் வழி இல்லை, அங்கங்கேயும் தான் சுற்றிட்டே இருக்க வேண்டிய. திடீர்னு பொத்துன்னு வலிக்கு ஒரு சிங்க கெபியில் விழுந்துட்டானாம். சரியா? விழுந்த உடனே என்ன செய்ய தெரியல, தன்னையும் மறந்து, ஐயோ என்னைய காப்பாத்துங்களே அப்படின்ட்டான். குரங்கு கத்துமா, கத்தி விழுந்த உடனே 2 குரங்கு வருதான் அப்படின்ட்டு போச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு, இதுக்கு ஒழுங்காக வேலை கிடைக்காம கூட இருந்திருக்கலாம், வேலை கிடைச்சி காலி ஆயிட்டோமே அப்படின்னு நினச்சோடனே பக்கத்தில் வந்தோடனே அந்த 2 சிங்கமும் சொல்லிச்சான், ஏய் சத்தம் போடாத, சத்தம் போட்டேன்னா நீயும் நானும் மாட்டிக்குவ அப்படின்னு சொன்னிச்சான். நல்லா கவனிங்க, நிறைய நேரத்தில் மனிதர்களை நம்பி இருக்கோம், நடிப்பு தான். மனிதர்கள், ஏன் யாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க, ஊழியர்களை நம்பி வாழுகிறோம். இவரை பார்த்தா போதும், இவர்கிட்ட போய் ஜெபித்தா போதும், எனக்கு எல்லாம் சுகம் கிடைச்சிடும். உண்மை, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்துருக்க அபிஷேகம் இருக்கலாம், ஆனால் நம்ப வேண்டியது யாரு? எல்லாம் சொல்லுங்க, நம்ப வேண்டியது இயேசு மட்டுமே, நோக்கி பார்க்க வேண்டியது இயேசு மட்டுமே. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? யார் வேண்டும் நாதா? 2 யார் வேண்டும் நாதா. ஃபாதர் பெக்மான்ஸ் ரொம்ப அழகா போட்டிருக்காருல்ல, யார் வேண்டும் நாதா? நீர் அல்லவோ, எது வேண்டும் நாதா? உம் அன்பல்லவோ. பாழான இந்த உலகம் வேண்டாம், வீணான இந்த வாழ்க்கை நான் வெறுத்தேன் ஐயா, உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். மனிதர்களை நோக்கி பார்த்த நாட்கள் போதும். இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க, ஏன் இந்த பாட்டை திடீர்னு நான் பாட சொன்னேன்னா, எனக்குள்ளாக ஆவியானவர் சொல்லுகிறார், மனிதர்களை நம்பி மனிதர்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போன ஒரு சிலர் இங்கே இருக்கிறீங்க. சேஷமா சகோதரிகள், இவங்ககிட்ட பணத்தை கொடுத்து எனக்கு திருப்பி தருவாங்க, பல மடங்கு தருவாங்க, அல்லது இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்க நினைச்சு கொடுத்து ஏமாந்து போய் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே நீ நம்ப வேண்டியது மனுஷன் இல்லை, என்ன பரலோக தெய்வத்தை அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக. யார் வேண்டும் நாதா? நீர் அல்லவோ. எது வேண்டும் நாதா? உம் அன்பல்லவோ. முதல்ல தொகையரா. யார் வேண்டும் நாதா? நீரல்லவோ. எது வேண்டும் நாதா? உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா? நீரல்லவோ. எது வேண்டும் நாதா? உம் அன்பல்லவோ.
வாழ்வை வெறுத்தேனையா. பாழான உலகம் வேண்டாமையா. வீணான வாழ்வை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ. பேப்புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ. பேப்புகழ் கல்வி அழியாததோ. யார் வேண்டும் என்று நீர் கேட்டினோ. எங்கே நான் போவேன் உம்மை அல்லார். யார் வேண்டும் என்று நீர் கேட்டினோ. எங்கே நான் போவேன் உம்மை அல்லார். யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ. எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும். பேரின்ப நாதா நீர் போதாதா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும். பேரின்ப நாதா நீர் போதாதா. உலகம் மாயை வேண்டாமையா. உம் பாதம் வந்தேன் சரணம் ஐயா. உலகம் மாயை வேண்டாமையா. உம் பாதம் வந்தேன் சரணம் ஐயா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன். அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன். அடைக்கலம் ஏது உம்மை அல்லால். கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தரும் பாதம் சரணடைந்தேன். கல்வாரியின்றி கதியில்லையே. கர்த்தரும் பாதம் சரணடைந்தேன். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. பாழான உலகம் வேண்டாமையா. வீணான வாழ்வை வெறுத்தேனையா. பாழான உலகம் வேண்டாமையா. வீணான வாழ்வை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ. எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. Praise God. யாரை தெரிந்து கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த உலகத்திலே வாழுகிறோம், அவர் ஒருவரையே நோக்கி பார்ப்போம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். ஒரு முறை நாங்கள் எங்களுடைய மியூசிக் டீம் இதே மாதிரி தம்பிமாரோட நாங்கள் எங்களுடைய பகுதியில் ஒரு இடத்துல ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் துதி ஆராதனைக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். ஸோ மிக விரைவாக நான் போய் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றேன். இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல தம்பிமார். உடனே வந்து எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. எங்கள் பசங்க என்ன தெரியுமா செய்வாங்க,
போனவொடனே தான் அண்ணே ஒரு நிமிஷம் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆடா பாவிகளா, டைம் ஆயிட்டுடா டேய், நான் காரில் வந்துப்பேன், இந்த வந்துடுறேன் அண்ணே 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 ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு போய் கீபோர்ட் பிளேயர் அப்போ தான் போவார். இப்படி ஒருத்தராக போனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. 6:30 மணிக்கு ஒரு இடத்துல வரணும்னு ஒரு சின்ன கிராமம் சொல்லியிருந்தோம். லேட் வரட்டு நான் தான் ஓட்டுறேன். என் மனைவி இப்போ முன்னால் உட்காந்து, பின்னால் மியூசிக் டீம், கீபோர்ட், ட்ரம்மர், கிட்டாரிஸ்ட் 3 பேர் உட்காந்துருக்காங்க. டிக்கியில் எல்லாம் எங்களுடைய திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு விரட்டி போய் இதே போல் ஒரு பெரிய வளாகம், அந்த ஆலயம் இருக்குது, ஒரு CSI ஆலயம். ஊர் பேர் சொல்ல மாட்டேன், ஒருவேளை அங்கே உள்ளவங்க இருப்பாங்க, என்னை அடிக்க வந்துடுவாங்க, ரைட்டா? ஸோ அதனால் அங்கே போய் நின்ன உடனே காரை விட்டு இறங்குறேன். அழுகை சத்தம் போல கேட்குது. ஆலயத்திலிருந்து சத்தம் வருகிறது, அழுகையின் சத்தம் போல. ஐயோ, அங்கே ஊரில் என்ன செய்வாங்க தெரியுமா? எங்கள் ஊர்லலாம் ஒரு பெரியவர் மரித்து போய்விட்டார். வீட்டில் இருந்து, வீடு சின்ன வீடாக தான் இருக்கும், கொண்டாந்து ஆலயத்தில் வச்சுருவாங்க. வச்சுட்டு பரலோகமே சொல்ல அழுதுகிட்டே பாடிட்டு இருப்பாங்க. சரியா? பரலோகமே என் சொந்தமே சந்தோஷமாக பாடணும் அங்கே போகிறதுக்கு. ஆனால் அவங்க அழுதுகிட்டே அந்த அந்த அம்மாவை வச்சுட்டு இப்படியே எல்லாரும் போகும்போல யாரோ ஒருத்தர் போய் சேர்ந்துட்டார் போல, அதான் இன்னைக்கு நம்ம போயும் வேஸ்ட் போல, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோமே அப்படின்ட்டு பக்கத்தில் போனால் தெரிந்த பாட்டாக தான் இருக்குது. இது ரொம்ப தெரிஞ்ச பாட்டை தான் பாடுறாங்க, ஆனால் அழுகிற மாதிரியே இருக்குது. என்ன பாட்டு பாடிட்டு இருந்தாங்க தெரியுமா? சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதேங்க பாடலை நாங்கள் வரக்கு லேட் ஆகிட்டான். அவங்கெல்லாம் அழுதுகிட்டே சந்தோஷம் பொங்குது. அன்னைக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் ஆராதனை என்பது என்ன, எப்படி அது உள்ள இருந்து பொங்கணும், ஆண்டவர் மேல உள்ள அன்பு எப்படி வெளியே வரணும், அவரை எப்படி துதிக்கணும்னு அன்னைக்கு அழகாக கற்றுக் கொடுத்தோம். ஒருத்தரும் சாகலை, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. சரியா? அவங்க நேரம் ஆயிட்டுன்னொடனே அவங்க அப்படி பாடிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் அப்படி தான் பாடுவாங்க போல. தாய்மார்கள்லாம் உட்காந்து அப்படி இழுத்து போயிட்டு ஒரு மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே நான் பார்க்க ரொம்ப வித்தியாசம். நல்ல சிரித்த முகமாக சந்தோஷமாக பாடிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். சரிதானா? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி 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 பாடுகிற வார்த்தைகளை சொல்கிற ஒரு பாடல். ஒருவேளை அந்த பாடல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் மியூசிக் அதுக்கு எப்படி பண்ணியிருக்கோம், நல்ல ஹெவியாக செம்மையாக நீங்கள் சேர்ந்து பாடுற மாதிரி. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை மறந்துடுங்க, எழுந்திருக்கலாம். சரிதானா? ஒரு பாடலை நல்லா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆதியும் அந்தமும் மாணவரே, அல்பாவும் ஒமேகாவும் மாணவரே என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி பாடுகிற ஒரு பாடல். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சரியா? நல்ல ரிதம் வந்து வேற லெவலில் வச்சுருப்போம். ஸோ அதனால் நல்ல கைத்தட்டி நீங்கள் பாடுறதுக்கு ஏற்ற விதத்தில் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறீங்க. வேர்ட்ஸ் 2 தடவை வரும், அதனால் எங்கள் கூட நீங்கள் பாடலாம். ஆர் யூ ரெடி? என் கூட பாடலாமா? நல்ல கரங்களை தட்டி. வெரி குட். அப்படிதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நேரத்தை நம்ம இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நமது தேவன் பரிசுத்தரே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. எஸ். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. இவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்க நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக கரங்களை தட்டி நல்லவர் நல்லவர் நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. நல்லவர் நல்லவர் நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த நல்ல ஆண்டவர் வல்லமையுடையவர், வல்லமையான காரியங்களை உடைய வாழ்க்கையிலே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். வல்லவர் வல்லவர் வல்லவரே, நமது தேவன் வல்லவரை செய்து பண்ணலாமா? வல்லவர் வல்லவர் வல்லவரே, நமது தேவன் வல்லவரே. சொல்லுங்க. வல்லவர் வல்லவர் வல்லவரே,
நமது தேவன் வல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டவரே, உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டி பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டவரே. சொல்லுங்க. பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமுள்ள ஆவியை தருபவரே, பலவீனமான ஆவியை முறிப்பவரே. பலவீனமான ஆவியோடு வந்திருக்கீங்களோ இப்பொழுது ஆராதிக்கிற இந்த நேரத்திலே தானே பலமுள்ள ஆவி ஆண்டவர் தருகிறார், பலவீனங்களை தூக்கி எறிகிறார். Thank you, Jesus. பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீன ஆவியை முறிப்பவரே. சொல்லுங்க. பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீன ஆவியை முறிப்பவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி பாடுவது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். நல்ல சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. Thank you. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். Praise be to God. Thank you, Jesus. அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். என்ன அழகான கூட்டங்கள், 3 நாட்கள், என்ன அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து கர்த்தர் உங்க கூடவே இருந்து அழகா காரியங்களை கற்றுக் கொடுத்தார், வார்த்தைகளை கொடுத்தார். ஆராதனை வேளையிலே, சாப்பாடு வேளையிலே, ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல கூடவே இருந்தார். அவருக்கு நன்றி செலுத்த போறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் நன்றி செலுத்த மாட்டேன். நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மனதார நன்றி செலுத்தும். நல்லவரே, Yes Lord, you are good all the time. வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுங்க. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்றி. நல்லவரே, Yes Lord, எவ்வளவு நல்லவர் நீங்க ஆண்டவரே. வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, ஆமா ஆண்டவரே, நீங்க ரொம்ப நல்லவங்க சுவாமி. மனதார வல்லவரே, வாலிப தம்பி தங்கச்சியும் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்தது. ஆராதனை ஆராதனை. Thank you, Jesus. ஆராதனை மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மனதார சொல்லுங்களேன், அவருக்கே மகிமை துதி கனத்தை செலுத்துங்க. உமக்கன்றோ, Jesus. மாட்சிமை உமக்கன்றோ. துதி
வேண்டியவர் அவர் ஒருவரே, வணங்கப்படத்தக்க வேண்டியவர் ஒருவரே. ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா, for your sweet presence. அல்லேலூயா, எல்லா கரங்களை கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுங்க. கேருபீன்கள், சேராபீன்கள், போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. Praise God. Thank you, Jesus. பா, மனமகிழ்ச்சி நாளிலே உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்கள் உம்மை பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கும் பொழுது நாங்களும் சத்திய மங்கலத்திலே இந்த பெத்தேல் சபையாக நின்று உம்மை ஆராதிக்கிறோம். எவ்வளவு நல்லவர் நீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எவ்வளவு நன்மையான வல்லமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் இடைப்படும் சாமி. இந்த மத்தியான வேளையிலே எங்களோடு கூட நீர் பேசும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். செய்வதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உற்சாகத்தை இந்த மத்தியான நேரத்தில் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இல்ல, ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டே இருக்கலாம் போல தெரிகிறது. ஆனால் வேத வசனத்துக்கு வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? ஒருபோதும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளிலிருந்து நம்மை பேசாமல் விட்டுறக்கூடாது. சரிதானா? இப்படி கூட சிலர் நினைப்பாங்க, அப்படியே பாடிட்டே பரவசத்தோடு இருந்தால் போதும். அது அல்ல, அது உண்மைதான், சந்தோஷம்தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செயல் கொடுக்க வேண்டும். சரியா? அதற்கு முன்பாக என் மனைவி ஒரு பாடலை நான் பாட சொல்லுகிறேன். இந்த பாடல் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். பி மைனர்ல என்ன, பி மைனர்ல உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், கலங்காதே என்ற தேவா. உன்னை விட்டு நாளும் விலகிட மாட்டேன், பதறாதே என்ற தேவா. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், கலங்காதே
ஷம்மா கூடவே இருக்கிறீர் யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். Thank you. செக். நம்ம கூடவே ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல் நம்ம கூடவே இருக்கிறவர். கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் நம்ம கொண்டாடணும்ல. இதை ஒவ்வொரு நாளும் இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கூடவே இருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் வரும் பொழுது ஆராதனையில் என்ன நடக்கிறது, எப்படி நான் ஆராதனையை ஒவ்வொரு முறையும் நான் ஆசரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்க. சர்வீஸில், ஆராதனையில் நீங்கள் கூட இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, என்ன விரும்புகிறீங்க, என்னோட வாழ்க்கையில் என்ன நீங்கள் விரும்புகிறீங்க என்பதை நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். எங்களோடு கூட பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு பெரிய மலை மேலே ஒரு அழகான ஆலயம் ஒன்று இருந்ததாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஆலயம். இங்கேருந்து போனால் அப்படியே நிறைய வளைவு, ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்களே, கொண்டை ஊசி வளைந்து 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 போய் அந்த ஆலயத்துக்கு போகணும். கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, பணக்காரங்க தான் வருவாங்க. கணவன் ஒரு காரில் வருவார், மனைவி ஒரு காரில் வருவாங்க. கெத்தை காமிக்க வருவாங்களாம் அந்த ஆலயத்துக்கு. அவங்க மட்டும் ரொம்ப ப்ரெஸ்டீஜ்னு சொல்லுவாங்களே, அவங்க தமிழ் எப்படி, ரொம்ப அதான் கெத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வருவாங்களாம். ஸோ இப்படி வருவாங்க. வந்தோடனே பாதிரியார் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வருவார். அவர் பேசுகிறோடனே, குட், நல்லா பேசுகிறீங்க, வெரி குட், நல்லா இருந்துச்சு உங்கள் செய்தி, இப்படி கொஞ்சம் திமிரா பேசிட்டு போவாங்களாம். ஒரு நாள், ஒரு சனிக்கிழமை நடந்த சம்பவம். சனிக்கிழமை பயங்கர புயல் வந்த உடனே அங்கெல்லாம் அடிச்சு, அது மேலே இருந்தனால அந்த புயல் காற்று பயங்கரமாக அடிச்சு அந்த ஆலயத்தில் ஒன்று எழுதி போட்டிருக்குமா, ஜீசஸ் ஒன்லி அப்படின்னு, JESUS, ஜீசஸ் ONLY அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதியிருக்குமா. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இல்லையா, அதனால ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கும், ஜீசஸ் ஒன்லின்னு எழுதியிருக்கும். இந்த புயல் காற்று அடித்ததில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை அடிச்சுட்டு போயிட்டு, அடுத்த நாள் காலை சண்டே கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. நல்ல வசதியானவங்க, கார் நல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காரில் உள்ளவங்க, கலராக ஒரு 5, 10, 20 பேர் வராங்க. அப்படி வந்து அங்கே போய் பார்த்து, ஆலயத்துக்கு முன்னால்னு பார்த்து அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, அதிர்ச்சி ஆகிட்டு. என்னென்னா, JE காணோம், S காணோம், US மட்டும் இருந்துச்சு, அஸ் ஒன்லி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீசஸில் 3 லெட்டர் அடிச்சுட்டு போயிட்டு, சரியா, 2 லெட்டர் மட்டும் இருந்துச்சு. நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம், ஏசு அங்கே இல்லை. அதை உணர்ந்தாங்க அன்னைக்கு. நல்லா கவனிங்க. ஆலயத்துக்கு போனவன் இவங்க ஒவ்வொரு நாளும் என்னோட இவன் வசதியான காரை அடுத்த வாரம் வரும்போது நான் இன்னொரு கார் மாற்றிடுவேன், இதோட கூட வாங்குவேன். இப்படி தன்னை மட்டுமே புகழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த மனிதர்களுக்கு ஒரு புயல் வந்து கற்றுக் கொடுத்ததான், இங்கே இயேசு இல்லையா, நீங்கள் தான் இருக்கிறீங்க, ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி. நல்லா கவனிங்க. ஆலயத்திற்கு எதுக்கு வருகிறோம், என்ன கற்றுக்கொள்கிறோம், இதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தி. சரிதானா? மிக சுருக்கமாக, வழக்கம் போல் நான் ரொம்ப சுருங்க தான் பேசுவேன், சரிதானா? ஆனால் உள்ளத்திலே ஆழமாக தங்கி இருக்கும். ஒருவேளை இந்த 2 வருஷம் கழிச்சு நீ எங்கேயா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன செய்தியை உங்களால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்திலே பதியும் அளவுக்கு நான் பேச போகிறேன், சரிதானா? இன்னைக்கு ஆலயத்தில் யாரை பார்க்க வரோம், எதற்காக வருகிறோம், அங்கே என்ன நடக்கிறது, ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், இதுதான் என்னுடைய செய்தி. என்னோடு கூட ஏசாயா 6ஆம் அதிகாரம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்களேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அந்த வசனம் ஆரம்பிக்குது. உசியா ராஜா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா எப்படின்னா ரொம்ப நல்ல மக்களை ஆண்டுட்டு இருந்தார், அருமையாக அவங்கள வழி நடத்திட்டு இருந்தவர் திடீர்னு மரணம் அடைந்து விட்டார். மரித்து போன உடனே எல்லாரும் குழம்புறாங்க, என்ன செய்வதுன்னே தெரியல. அடுத்து யார் வரப்போகிறார், என்ன நடக்க போகுது, மக்கள் நமக்கு யார் நல்ல காரியங்களை செய்வார். இன்னைக்கு எல்லாருமே அதானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதை மாதிரி அவங்களே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்கும், ஜனங்களுக்கு என்ன நடக்கும், நல்லது நடக்குமா, இப்படி யோசிச்சுட்டு இருக்க அந்த சூழ்நிலையில அங்க ஒரு ஏசாயான்னு ஒரு தீர்க்கன் இருந்தான். அவன் ஒரு ஊழியன், அவர் தீர்க்கதரிசி, சரிதானா? அவனும் குழம்பிட்டான். அவனுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, நல்லா இருந்துச்சே, நல்லா போயிட்டு இருந்துச்சே, இவன் போயிட்டானே, இவன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு பார்த்தான், ஆலயத்துக்கு போவோம், ஆலயத்தில் போய் கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் பெற்றுக்கொள்ளலான்னு தேவாலயத்திற்கு வருகிறான். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. கவனிங்க,
தேவாலயம் நிறைந்தது. என்ன இருந்துச்சு? முதல்ல அவன் தேவனை உணர்ந்தான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஒவ்வொருவரும் இதெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொருவரும் வந்து என்ன செய்வாங்களா, பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவாலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருந்ததை கண்டான். நல்ல கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசி மனம் குழம்பி போய் ஆலயத்துக்கு போகிறான். ஆலயத்தில் தேவனை தரிசிக்கிறான். நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்? முதல்ல ஆண்டவரை, தேவனை பார்க்க, தேவனை தரிசிக்க, தேவனை அறிந்து கொள்ளுகிறான், அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளுகிறான். அவர் அந்த அந்த செட்டைகளை அடித்து வந்தவர்கள் ஓத்தரையா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் ஒன்று மூடி அப்படி பயபக்தியா பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவாலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருப்பதையும் இந்த சத்தம் கேட்கறதையும் கண்டான். ஆலயத்துக்கு முதல்ல எதுக்கு வர்றோம் தெரியுமா? தேவ பிரசன்னத்தை உணர வருகிறோம். ஹல்லேலூயா. இதை நன்கு ஆழமா வச்சுக்கொள்ளுங்க. பெத்தேல் என்ற ஆலயத்துக்கு நீங்க வருகிறீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்துல இந்த காரியம், இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன் எதுக்கு தெரியுமா? தேவனை அறிய போகிறேன், அவரை புரிந்து கொள்ள போகிறேன், அவருடைய பிரசன்னத்தை உணரப் போகிறேன். இந்த உணர்வு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமா சொல்றேன். நல்ல ஒரு சம்பவம் இருக்குது இல்ல, அன்னாள் 1 சாமுவேல் 1 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அவனுடைய மனைவி, அந்த எல்கானாவுடைய அடுத்த மனைவி பெனினாள் இல்ல, பெனினாள் வந்து எப்போல்லாம் இந்த அன்னாள் ஆலயத்துக்கு போறாள். யாராவது வாசிக்கலாம்? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிக்கிறீங்களா? சத்தமா வாசிக்கிறீங்களா? அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், அவள் அன்னாள் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். வருஷந்தோறும் அந்த பிரகாரமா செய்வான். இவன் போன மாதிரி அவரும் போவா. இவள் அவளை மனமடிவாக்குவாள். எவளை நோக்கி? இவள் அவளைன்னு போட்டிருக்குல்ல. பெனினாள் அன்னாளை பார்த்து மனமடிவாக்குவாள். மனமடிவாக்குவாங்களாங்க. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப கடினமான கொடுமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? மனமடிவு. இப்போ நீங்கள் கூட இருக்கலாம், உங்கள் ஊர்லேருந்து, பக்கத்து ஊர்லேருந்து, திருப்பூர்லேருந்து, வேறு எங்கெல்லாமோ பக்கத்தில் கோபி இங்கெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் கிளம்பும் போது 3 நாள் மீட்டிங் போறியா? பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, என்னத்தை கண்ட, உன் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது, உனக்கு இன்னும் ஒன்றும் உயர்வு இல்லையே, உன் கடன் பிரச்சனை மாறலையே, உன் பையன் இப்படி தானே இருக்கான், உன் குடும்பத்தில் இந்த கஷ்டம் இருந்துட்டு தானே இருக்குது, என்னத்தை கண்ட சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க பைபிளை தூக்கிட்டு ஒழுங்காக பெத்தேல் ஆலயத்துக்கு போயிடுறாப்பா, பாவம் அவள் அப்படியே தான் இருக்கா. மனமடிவு, செம்மட்டியா இதயத்தை கிழிக்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கும் பாருங்க. குழந்தை இல்லை இந்த அம்மாக்கு. அவளை பார்த்து கூட உள்ளவ சொல்றா, உன் கற்பத்தை தான் ஆண்டவர் அடைச்சிட்டாரு. இன்னும் தொடர்ந்து வாசித்து பாருங்க. உன் கற்பத்தை ஆண்டவர் அடைச்சிட்டாரு, நீ போய் என்ன கண்ட, என்ன பார்க்க போற? ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரப் போகிறேன். அந்த பிரசன்னத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா சொல்லலாமே. எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த. இட்ஸ் an upward vision. மேலே நோக்கி பார்க்கிறான். உள்ள போன உடனே ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனா உடைஞ்சு போய் வர்றான். மக்கள்லாம் அப்படி இருக்காங்களே, யார் இருந்தாலும் யாரு இல்லாட்டினாலும் தேவ பிரசன்னம் அங்க இருக்குது. ஹல்லேலூயா. போதகர் இருந்தாலும், பிஷப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னம் 24/7 இருக்குது. ஹல்லேலூயா. இதை உணர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு தாங்க ஆலயத்துக்கு. ஏன் வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமே? இல்லை, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? தேவ பிரசனத்தை உணரும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் ஆலயத்திலே தருகிறார். இது வரைக்கும் நீங்கள் எப்படி வந்தீங்களோ இல்லை, இன்னைக்கு நீங்கள் மாறணும். பாருங்க, இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? பக்கத்து வீட்டில் போய் சொல்லலை. நான் 3 நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் போய் யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிப்பார்கள், நல்லது தான் சொல்கிறீங்க. ஆனால் அது உலகம் ஃபுல்லாக போயிருது இல்லை, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஒவ்வொன்றிலையா போயிருது. அதை விட இயேசுவிடத்தில் சொல்வதற்காக இந்த அம்மா கிளம்பி வர்றாங்க. ஆண்டவரிடத்துல, இயேசு இல்லைங்க, யெகோவாவிடத்துல, ஆண்டவரிடத்துல சொல்வதற்காக இந்த அன்னாள் கிளம்பி வருகிறார்கள். யாரையும் கண்டுக்கிடல. நான் என் கஷ்டத்தெல்லாம் கொட்ட போறேன். இன்னைக்கு நீங்க அப்படிதான் வந்திருக்கீங்க, மன கடினத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு. ஐயோ, இந்த 3 நாட்கள் நான் முடித்து போகும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி காணப்படணுமே, அக்கினி அபிஷேகத்தினால உயிர்ப்பிக்கப்படணுமே, இப்படி எழுது நீங்க வந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற, மகளை, நீ ஆலயத்திற்கு வரும் பொழுது என்னை நோக்கி பாரு. தேவனை உணர்தல். ஹல்லேலூயா. முதல்ல சொல்லுங்க, தேவனை உணர்ந்தான். சரி, இந்த அம்மா வந்தாங்க. அங்க ஏலி ஐயா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னாங்களா? இல்லை. நேராக போய் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமான ஜபமும் பண்ணலை. அமைதியாக சொல்கிறாங்க, லார்ட் ரிமெம்பர் மீ லார்ட், என்னை நினைத்தருளும்,
என்னை நினைத்தருளும். என்ன அழகான ஜெபம் பாருங்க. இன்னைக்கு அதான் சொல்ல போறீங்க, அதைத்தான் நீங்க செய்ய போறீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் என்ன செய்ய போறீங்களா? ஆண்டவரே என் பிரச்சனை எல்லாம் உமக்கு தெரியும், என்னை நினைத்தருளும். கையை வைத்து சொல்றீங்களா? ஆண்டவரே என்னை நினைத்தருளும். லார்ட் ரிமெம்பர் மீ, என்னை நினைத்தருளும் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை பாருங்க. முதல்ல தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். ஆலயத்திற்கு எதற்கு வருகிறோம்? போதகரை பார்க்கல, இந்த பக்கத்தில் உள்ளவங்க எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களா பார்க்கல. இப்போ எங்கள் ஊர்லலாம் ஒருத்தர் இருக்காரு, அந்த சீட்டு அவர் மட்டும் தான் உட்காரணும், வேற யாரும் உட்காந்தா முறைப்பாரு. கொஞ்சம் லேட் ஆனாலும் அந்த சீட்டு அமைதியாக அப்படியே இருக்கணும், தனியாக இருக்கணும். அவர் வந்து அதில் உட்காருவார் அப்படின்னு. இதற்காக ஆலயம் அல்ல, தேவ பிரசனத்தை உணர்வதற்காக ஆலயம். மறந்து போகாதீங்க. சரி, தேவ பிரசனத்தை உணர்ந்தாங்க. இந்த அம்மாவை ஆண்டவர் நினைச்சாரா? அன்னாள் போய் ஜெபம் பண்ணாங்களே, அன்னாள் போய் கேட்டாங்களே, ஆண்டவர் என்ன செய்தார்? சாமுவேலை கொடுத்தார். 1 சாமுவேல் 1:18 வாசிங்க சிஸ்டர். 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. வாவ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு எப்படி தெரியுமா, நம்ம ஆலயத்துக்கு வந்து தேவ பிரசனத்தெல்லாம் உணர்றோம், திருப்பி அதே மாதிரி போகிறோம். அப்படி அதே எங்க கேட்கீங்க, வாழ்க்கையில் என்ன செய்யனே தெரில, மாப்பிள்ளை இப்படியே தான் இருக்காரு, என்னைய போட்டு திட்டிகிட்டே இருக்காரு. இது அல்ல கிறிஸ்தவம், இது அல்ல ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அம்மா, வயதான அம்மா, டெய்லி 12 மணிக்கு கரெக்டாக மத்தியானம் 12 மணிக்கு ஆலயத்துக்கு வருவாங்களாம். இந்த திருநெல்வேலி பக்கம்லாம் இந்த வளவு வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆலயம் எப்படி இருக்குன்னா 2 பக்கம் வீடுகள் இருக்கும், அதை மாதிரி வளவு வீடாக இருக்குது. இந்த அம்மா டெய்லி 12 மணிக்கு வந்து கொட்டுவாங்க, இந்த பலிபீடத்தில் வந்து அழுவாங்க. ஆண்டவரே எதுக்கு நீ வச்சுருக்கீங்க? இந்த வயசானவங்களுக்குலாம் ஏதோ ஒரு காரியம் இருக்குது. வயசானவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ண மாதிரியும், எப்போ ஆண்டவரே என்னை கூப்பிடுங்க நான் வந்துடுறேன், போதும் ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்னு ஆர்ஏசி புக் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்க திட்டம் வரைக்கும், நாள் வரைக்கும் இருக்கணும். இந்த அம்மா அதே மாதிரி சொல்கிறாங்க, என் மருமகன் என்னை ரொம்ப படுத்துறேன், என்னால் முடியல ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை கொடுக்குறார். என்ன வசனம் தெரியுமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரே நீர் பேசிட்டீர், இந்த ஆலயத்திலே இந்த பலிபீடத்தில் நான் கதறும் பொழுது என்னோடு கூட பேசிட்டீங்க, ஆலயத்தில் உண்மை நான் கண்டு கொண்டேன். இப்போ நம்ம பேசினது போல சந்தோஷமாக வெளியே வராங்க. இந்த அம்மா உள்ளே போகும்போதும் அந்த அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த வள வீட்டில் உள்ள ஒரு அம்மா. வெளியே வரும்போதும் பார்க்காங்க. சும்மா இருக்க வேண்டியதானே இந்த பாட்டிகிட்ட மெதுவாக, ஏம்மா ரொம்ப கவலையாக இருக்கீங்க? உண்மையிலே அவங்க ரொம்ப பிரைட்டாக வராங்க, ரொம்ப சந்தோஷமாக வராங்க. அந்த அம்மாவை பார்த்து ரொம்ப கவலையாக இருக்கீங்க. இந்த பெண்கள், நீங்கள்லாம் இல்லை, ரொம்ப நல்லவங்க, சரியா? சில பெண்கள் இப்படி குத்துவாங்க, அப்படி குத்தி போட்டு அப்படி கொக்கியை போட்டு இழுப்பாங்க. அதை மாதிரி ரொம்ப கவலையாக இருக்கீங்களே, உங்கள் முகம் வாடி போயிருக்குதே. உண்மையிலே வாடி போயிடல, சந்தோஷமாக வராங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கணும் அந்த அம்மா? இல்லை, ஏசப்பா என் கூட பேசுனாரு, என் கூட இருக்கிறாரு, கவலையாக தான் நான் போனேன், சந்தோஷமாக வரேன், அப்படி தானே சொல்லியிருக்கணும். அதை ஏம்மா கேட்கீங்க, என் மருமகா படுத்துகிற பாடு ஆரம்பிச்சிட்டாங்களா? இது அல்ல கிறிஸ்தவம். இது பாரத்தை வைத்து எடு, வீடு கிடையாது, தூக்கிட்டு வர்றது. சரியா? எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? தேவ பிரசனத்தை உணர. நம்பர் 2, இரண்டாவதாக என்ன நடந்துச்சா, தேவ பிரசனத்தை உணர்ந்த அடுத்த வினாடி அவன் தன்னை உணர்கிறான். தேவனை உணர்ந்தான், தன்னை உணர்ந்தான். பாருங்க, வசனம் சொல்லுது, ஐயோ நான் அதமானேன். 5ஆம் வசனம். நான் வாசிங்க சிஸ்டர், 5ஆம் வசனம். அன்னாளை சிநேகித்த ஏசாயா 6:5. ஏசாயா 6:5. சேனைகள். எம்மா இதை சொல்றது யாரு ஐயா? இதை சொல்றது யாரு தெரியுமா? ஒரு ஏசாயா என்ற தீர்க்கன். அவன் சொல்றான், தேவ பிரசனத்தை பார்த்து அடுத்த வினாடி தன்னை உணர்றாங்க, தன்னை உணர்றான். இன்னைக்கு நம்ம தன்னை உணர்றோமா? இங்க வந்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் தான் இந்த ஆலயத்தை கட்டினேன், இந்த ஆலயத்துக்கு நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் தெரியுமா, இப்படி நம்மையே பேசிட்டு இருக்கோம். அவன் நம்முடைய அவல நிலை, நம்முடைய பாவ நிலையை உணர்றோமா? இவன் சொல்றான் பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் சொல்றான், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன். தன்னை உணர்றான். நல்லா கவனிங்க, ஆலயத்தில் வந்து தேவ பிரசனத்தை நீங்க ஆராதனை நேரத்திலையோ வார்த்தைகள் சொல்லப்படும் நேரத்திலோ உணர்ந்துட்டீங்கன்னா அடுத்த வினாடி உங்களை உணர்வீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கேன். போன வார திங்கள்ல இருந்து இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா, இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு தப்பு கூட, ஒரு சின்ன பொய் கூட சொல்லலை, நான் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது கையை வைத்துங்க பார்ப்போம்.
உங்களை கண்டிப்பாக நான் பார்க்கணும். நேராக உங்களை என் காரில் தான் வந்திருக்கேன். எங்கள் ஊர் பக்கத்தில் நல்ல மன வளர்ச்சி குண்டின ஆஸ்பத்திரி இருக்கு, அங்கே கொண்டு போய் சேர்த்துருவேன். ஏன் தெரியுமா? ஒரு தவறு செய்யாமல் ஒருவனும் இல்லை. ஆனால் தேவ பிரசனத்தை உடனே நம்முடைய இயலாமை, ஐயோ ஏன் நான் அப்படி கோவப்பட்டுட்டேன், ஏன் நான் அப்படி பேசிட்டேன், ஏன் பகிரங்கமாக போய் சொல்லிட்டேன். போன வாரம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு, ஆனால் பொய்ய சொல்லிட்டேனே, ஆண்டவரே என்ன மன்னிச்சோம். உண்மையான மனதோடு மன்னிப்பு கேட்கணும். இவன் தான் செய்கிறான், ஐயோ நான் அசுத்த உதடு, அசுத்தமாக என்ன வார்த்தை பேசினாலும் தெரியாது, ஆனால் அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய பிரசனத்தை நான் கண்டேன் ஐயா, நான் பாத்திரன் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும். ரெண்டாவது நம்ம கேட்க வேண்டியது என்னை உணர்ந்துடணும், தன்னை உணரணும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் 18ஆம் அதிகாரம் லூக்கா. 2 பேர் போனாங்க ஆலயத்துக்கு. லூக்கா 18ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் ஆலயத்துக்கு தான் போகிறான். நல்லா கவனிங்க. ஆலயத்துக்கு போகும்போது பரிசேயன் ஒரு லிஸ்டே போடுறாரு. நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், தான தர்மம் செஞ்சேன், உபவாசம் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஒன்றை சொன்னார் பாருங்க, நான் திருநெல்வேலி பாஷையில் சொல்கிறேன், தப்பாக யாரும் நினச்சிக்கிடாங்க, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இல்லை. என்ன சொன்னார்? இந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. எம்மா நான்லாம் பரவாயில்லம்மா, அவ ரொம்ப மோசம், கேள்விப்பட்டேன், நானும் எவ்வளோ பரவாயில்ல, ஆண்டவருக்குள்ள நான் நல்ல. ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் உங்களை. தேவ பிரசனத்துக்கு முன்னால உங்களுடைய நீதி கந்தை. வேதம் சொல்லுது, நான் இல்லை, வேதம் சொல்லுது. இவர் பாருங்க எல்லாம் சொன்னார், நல்ல காரியம்லாம் சொன்னார். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், ஒரு வாரம் அப்படி பண்ணேன், ஒரு வாரமா நான் எப்படி இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னேன்ல, ஒரு தவறுமே செய்யாத அந்த குரூப் பரிசேய கூட்டம், சரிதானா? சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு, அழா சொல்லிட்டு கடைசியில் அதோட விட்டுருந்தா நான் கொஞ்சம் அவரை மன்னிச்சிருவேன், ஆண்டவரும் மன்னிச்சிருப்பாரு. இவனை போல இல்லாததுனால, இந்த ஆயக்காரனை போல இல்லாததுனால உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவு நான் சொன்னேன்ல அந்த வார்த்தை தான். கவனிங்க, நம்மை உணரணுங்க. ஆனா அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை பாருங்களேன். 13ஆம் வசனத்துல, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, சிஸ்டர் வாசிங்களேன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கும் ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் என்ன செய்றாரு? மார்பிள் அடிக்கிறாரு. ஐயோ பாவியாகி என்மேல் கிருபை. ஆண்டவரே அவரை மாதிரிலாம் இல்லை சுவாமி, நான் ரொம்ப 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 பாவிப்பா, என்னைய மேலே உண்மை பார்க்கறதுக்கு கூட என்னால் முடியல, அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கிறோம்? ஆலயத்தில் என்ன பேசுகிறோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோம்? நான் இவ்வளோ பெரிய பாவி ஆண்டவரே, என்ன மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால. இவன் சொன்ன உடனே இங்கே வரேன் திருப்பி ஏசாயாக்கு, சரியா? சொன்ன உடனே அந்த ஒரு நெருப்பு தழலை எடுத்து அந்த ஏசாயாவை சுத்தம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, அவன் அல்ல, இங்க வரேன் திருப்பி லூக்கா 18ஆம் அதிகாரம், அவன் அல்ல இவனே, எவன்? ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டான். நல்லா கவனிங்க. நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், தான தர்மம் கொடுத்துட்டேன், ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டேன், என் தசம பாகத்தில் அப்படி கொடுத்துட்டேன், இப்படி கொடுத்துட்டேன், உபவாசம் அப்படியே இருந்து ஜெபத்தில் இருந்துட்டேன், எல்லாம் ரைட்டு தான். ஹலோ, அடுத்தவனை பார்த்தா அவனை மாதிரி இல்லைன்னு சொன்ன பத்தியா, அங்கே நீ அவுட்டு. எப்படி இருக்கும்? ஆலயத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய 2வது காரியம், முதல்ல தேவ பிரசன்னம், தேவனை அறிய வேண்டும். தேவனை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் தன்னை உணர்கிறான். தேவனை உணர்தல், தன்னை உணர்கிறான். நேரம் ஆய்கொண்டிருக்குது, அடுத்ததுக்கு வர. எவன் ஒருவன் தேவனை உணர்ந்து எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவன் பிறனை உணர ஆண்டவர் அழைக்கிறார். என்ன நடந்துச்சு பாருங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் பாருங்க, 7வது 8வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்க, அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் எனது என்று சொல்லலை. கனெக்ஷன் ஆயிடுச்சு. நீ பரிசுத்தம் ஆயிட்ட, நீ தேவ பிரசனத்தை உணர்ந்த, தன்னை உணர்ந்துட்ட, இனிமே நீ மற்றவங்களை உணர்றதுக்காக உன்னை நான் அனுப்பணும். நீ ரெடியா இருக்கிறியா? இன்னைக்கு பெத்தேல் சபை மக்களாகிய உங்களை கேட்கிறார். நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டீங்க, உங்களை அறிந்து கொண்டீங்க, உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு மேல் பாரம் வேண்டுமே. வாலிப தம்பி தங்கச்சி,
ஏதாவது ஆண்டவருக்கு சாதிக்கணும்னு நினச்சேன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும். நானா சரியான வாலிப பிராயத்தில் என்னுடைய 20வது வயதில் ஆண்டவருக்கு என்ன கொடுத்தேன். எல்லாரும் சொன்னாங்க, ஏற்கனவே சாட்சியை சொல்லிட்டேன், எல்லாரும் சொன்னாங்க பைத்தியக்காரன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், என்ன சொன்னவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஒரு சிலர் இறந்தே போயிட்டாங்க என் வயசில். இவ்வளோ வேதனை பாருங்க. குடித்து வெறித்து மேண்ட்ரெக்ஸ் மாத்திரையை போட்டு ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இயேசுவை. அவங்கெல்லாம் என்னைய பார்த்து எள்ளி நகையாடினார்கள், பைத்தியம்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் போயிட்டாங்களே. ஏன் தெரியுமா? அவருடைய பணிக்கு கனெக்ட் ஆயிட்டோம். இவன் அழகா சொல்றாரு பாருங்க, யாரை நான் அனுப்புவேன் கேட்கிறாரு. பா நீ ரெடியா இருக்கிறியா அப்படின்னு கேட்காம, யாரை நான் அனுப்புவேன்ப்பா, யார் நமது காரியமா, நம்ம 2 பேரும் ரெடி ஆயிட்டோம், நம்ம காரியமா யார் போவா, நீ ரெடியா? உடனே சொல்றான், என்னை அனுப்பு ஆண்டவரே, என்னை அனுப்பு. இந்த 3 நாள் கூட்டத்தில் நீங்கள் வந்து நீங்களாகவே தனியாக, நான் என் குடும்பம் என் வீட்டில் உள்ளவங்க என் ஊர் நாங்கள் மட்டும் நல்ல ஆண்டவரை நேசிக்கிறோம் போதும். பெத்தேல் இதில் நல்ல ஒரு ஆராதனை, நல்ல அருமையாக அந்த அக்கா அண்ணனும் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? வாலிப தங்கச்சி தம்பி என்ன படிச்சுட்டு இருக்கலாம், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஆண்டவருக்காக என்ன செய்ய நீ தீர்மானம் எடுக்கிற? இன்னைக்கு எடுக்கிற நாள், இன்னைக்கு தான் அந்த தீர்மானம் எடுக்க. ஆண்டவரே நான் வரேன் சுவாமி, எங்கே வேணா. அதுக்காக உடனே இங்கே விட்டுட்டு சத்தீஸ்கரில் போய் நீங்கள் ஆண்டவருக்காக மிஷினரியாக போங்க நான் சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் அழைக்காமல் அதை செய்யக்கூடாது. இருக்கிற இடத்துல, இஃப் யூ ஆர் நாட் அ கேண்டில் இன் யோர் பிளேஸ், யூ வில் நெவர் பி எ லைட் ஹவுஸ் எல்ஸ்வேர். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மெழுகுத்திரியா இங்கே எரியலைன்னா நான் எங்கேயோ போய் பெரிய விளக்கு, ஒரு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்காக நான் இருப்பேனா? இருக்கவே முடியாது. இங்கே லைட் எரியணுங்க. இங்கே நீங்கள் ஒரு கேண்டிலாக, ஒரு மெழுகுவத்திரியாக எரிய வேண்டும். ஆயத்தமா கொடுப்பீங்களா ஆண்டவர்கிட்ட? இது அழகா சொன்னார் இவர். அவர் பார்த்த உடனே இயேசுவின் அந்த மன்னிக்கணும், அவர் உள்ள போன உடனே ஆண்டவரை அவர் அறிந்து கொண்டார், தன்னை அறிந்தார், பிறனை அறிவதற்காக ஆண்டவர் ஏவினார். இன்னைக்கு அதுதான் இந்த ஆலயத்தில் நடக்கிற காரியம். இது வரைக்கும் நீங்கள் ஆலயத்தில் எப்படியும் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனிமேல் நான் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுதெல்லாம் தேவ பிரசனத்தை உணர்வேன், என்னை உணர்வேன், பிறனை உணர்வேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தெரியுமா தனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கிருபா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த 20 பிள்ளைங்களை வளர்க்குறோம் இல்லையா, ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், 2 மகன்கள் நல்லா படிக்க வச்சுட்டேன், உன் கடமையை நீ செஞ்சுட்டு, இந்த பிள்ளைங்களை யார் பார்ப்பது? தாய் கிடையாது, தகப்பம் கிடையாது. போன வருஷத்துக்கு 3 வருஷம் ஒரு பொண்ணுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைத்தோம். அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. சங்கீதம் 9:18 அவங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம், எளியவன் எந்தெந்தைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவன நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஏமா நீ இதை ஜோம் பண்ணிட்டே நிச்சயமா செய்வார். எனக்கா திருமணமா? நான் படிக்கிறேன், ஓகே, வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க, அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, சந்தோஷம், நர்ஸ் ஆயிட்டேன், யார் என்ன கெட்டுவா? இன்னைக்கு நல்ல திருமணம் முடிந்து சந்தோஷமாக கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து மற்றவர்களுக்காக வாழ்வதற்கு அழைக்கப்படுங்க. இந்த வருஷம் ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவருடைய அப்பா அவங்க அம்மாவை மர்டர் பண்ணிட்டார், கொலை செய்து விட்டார், அப்பாவும் தூக்கில் தொங்கி விட்டார். ஒரே ஒரு மகள். அப்பா அம்மான்னு எங்களை தான் இன்னைக்கு கூட நான் அவங்ககிட்ட பேசணும், சரியா? அந்த பிள்ளைய நாங்கள் நர்சிங் படிக்க வைத்து கொண்டிருக்கோம். 2-3 வருஷம் கழிச்சு கர்த்தருக்கு சித்தமானால் திருமணம் செய்து வைப்போம். யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் மேல் நம்பிக்கை, இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நம்பிக்கையை நீங்க கொடுக்குறீங்க? எதிர்காலமே இல்லை, செத்துடலாமான்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பேர் உங்க வீட்டு பக்கம் இருக்காங்கங்க. அவங்களுக்கு இயேசு உன்னை மாற்றுவார், இயேசு உனக்கு உதவி செய்வார், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. நான் மட்டும் வாழ்ந்தா போதும், என் குடும்பம், நான், என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, அடுத்த தலைமுறை இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை. ஒரு நாளிலே அவரை சந்திக்கும் பொழுது யாரிடத்துல நம்ம அவர்கிட்ட என்ன சொல்ல போறோம்? சொல்லுவார் ஆண்டவர். ஒருத்தவங்க வந்தாங்களே, ஒருத்தவங்க ஒரு நாள் கோட்டை போட்டு வந்தான், ஒரு நாள் அழகழகு ட்ரெஸ்ஸாக போட்டு வந்து எவ்வளவோ சொன்னானே, மற்றவர்களுக்காக வாழணும்னு சொன்னானே, நீ என்ன செய்த மகளே? நான் என் கடமையை செஞ்சுட்டேன் சொல்லிடுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே சத்தியமங்கலத்தில் போய் இந்த சத்தியமாவுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன், சத்திய வசனங்களை சொல்லிட்டு வந்துட்டேன். கேட்கதும் கேட்காததும் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பிசாசு சொல்லுவான் அதெல்லாம் நடக்காது, நீ படித்து நல்லா வரணும்ல, அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஇ படிக்க வச்சுருக்காங்க, நீ இப்படி ஊழியெல்லாம் செய்யக்கூடாது, நல்லா இன்னும் அகடமிக்ஸில் மேலே வா. எஸ், அகடமிக்ஸில் மேலே வாங்க. மீதி இஞ்சி உள்ள நாட்களிலே, ஏன் உங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் வேலை பார்க்குற உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்கிற உங்கள் சகோதரி உடைஞ்சு போயிருக்கா, ஏதோ ஒரு அஃபேர் பிரேக் ஆகி இப்படிலாம் இருக்க பிள்ளைங்களுக்கு இயேசுவை கொடுத்து பாருங்களேன். சொல்லுங்களேன், ஆண்டவர் நிச்சயமா உன்னை பலப்படுத்த வருமா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ ஏன் கவலைப்படணும், நீ ஏன் உடையணும்? என் வாழ்க்கையை பாரு, நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை எப்படி வைத்திருக்காரு. சொல்ல ஆரம்பிங்க, யார் நமது காரியமாய் போவார்? யார் நமது காரியமாய் போவார்?
ஒரு பெரிய பிக்னிக் இடத்துல எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு குரூப், ஒரு சர்ச்சிலேருந்து ஒரு குரூப் போய் அழகாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கண் தெரியாத குரூப் அப்படியே நடந்து போய் அங்கே பெரிய ஒரு பாதாளம் இருக்குது, பள்ளத்தில் தெரியாமல் விழுந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க கும்மாளம் போட்டு செல்ல சர்ச்சிலேருந்து பிக்னிக் வந்திருக்காங்க. சந்தோஷமாக நல்லா கெட்டி கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு கறிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வரிசையா கண் தெரியாதவர்கள் அந்த பெரிய பார்க்லேருந்து பள்ளத்தாக்குல உளுந்து உளுந்து மறித்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்க கண்டுக்கிடலை, இவங்க பேசாமல் ஜாலியாக இருக்காங்க. டக்குன்னு முழிச்சிட்டாங்க அந்த அம்மா, ஏமி கார்மைக்கல். இந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. மகளே, நீ இந்த தூர தேசத்தில் இருக்கிற அயர்லாந்து நினைக்கிறேன், அயர்லாந்து தேசத்தில் நீ இருக்கிறாய். இந்தியாவில் இதுதான் நடந்துட்டு இருக்குது. குருடர்கள் போல, தெரியாமல் கண் தெரியாதவர்கள் போல போய் போய் செத்து போயிட்டு இருக்காங்கம்மா. நீங்க சந்தோஷமா சம்பூலமா வாழ்ந்துட்டு இருக்கிறியே, என்னை அறிந்து கொண்டவள் அல்லவா நீ போக முடியுமா முடியாதா? வர்ற ஆண்டவரே. வந்தாங்க டோனாவூர் இந்த இடத்துல, டோனாவூர் ஃபெலோஷிப் பக்கத்திலே ஆரம்பித்தார்கள். டோனாவூர் ஃபெலோஷிப் என்று ஆரம்பித்தார்கள். வாலிப பெண் பிள்ளைகளை அநியாயமாக இந்த பூசாரிகளுக்கு தாரவாத்து கொடுத்து கொண்டிருந்த அந்த வாலிப பிள்ளைகளை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அடி வாங்கினார்கள். என்னெல்லாமோ பிரச்சனை இருந்துச்சு, எல்லாத்தையும் தாண்டி அந்த பிள்ளைகளை தேவதாசிகள் என்று சொல்லுகிறவர்களை எடுத்து பிள்ளைகளாக வளர்த்தார்கள். இன்றும் அவர்கள் மரித்து போனார்கள், ஆனால் பேசி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஏற்கனவே சொன்னேன், 39 வருடம் 5 மாதம் நல்ல வேலை பார்த்தேன். எனக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நான் சந்தோஷமாக வீட்டில் நல்ல ஏசி ரூமில் உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு பசாமல் படுத்து கிடக்கலாம். ஏன் ஓடுறோம் தெரியுமா? எப்படியாவது இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டுமே, உணர்த்த வேண்டுமே. ஆலயத்துக்கு வர்ற நாங்கள் இது வரைக்கும் ஆலயத்துக்கு சும்மா வந்துட்டு ஆராதனை செய்துட்டு சந்தோஷமா போயிட்டு இருந்தேனே. நான் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து கேட்கிறார். It was an upward vision, it was an inward vision which resulted in outward vision. தேவனை உணர்தல், தன்னை உணர்தல், பிறனை உணர்தல். ஆயத்தமா சொல்ல முடியுமா? எல்லார் கண்களும் மூடி இருக்க நான் ஒரு பெரிய சவாலை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்திருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசினால் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும். நீங்கள் ஊழியக்காரராக முழு நேரமாக போகணும்னு நான் சொல்லலை. வாலிப தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உன்னோடு கூட பேசியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிறவர்கள் தைரியமாக, மற்றவர்கள் கண்கள் மூடி இருக்க நீங்கள் எழுந்திருக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுமே. பிசாசு சொல்லுவான், வெட்கமாக இருக்குல்ல, நீலாம் எந்திரிக்காதம்மா, நீலாம் செய்ய முடியாது, உனக்கு தாளந்து கிடையாது, உனக்கு திறமை கிடையாது, உனக்கு ஒன்றுமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசினால் தைரியமாக அநேக வாலிப தங்கச்சி தம்பி நீங்க எழுந்திருக்கீங்களே, ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணுமே, நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், அவ எந்திரிச்சிட்டான்னு எந்திக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சபையிலிருந்து ஊழியர்கள் பெறப்பட வேண்டும். இந்த சபையிலிருந்து ஆத்தும ஆதாய பணியிலே முன்னணி வீரர்கள் வீராங்கனைகள் வர வேண்டுமே. பாரத்தோடு வந்திருக்கோம்பா, பாரத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் வெறும் வரட்டு வார்த்தைகளை பேசல, பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக பேசுகிறேன். நான் ஒரு மண்ணான மனிதன், நான் ஒரு பயந்தாங்குழி, எந்த விதத்திலும் பேசுவதற்கு தகுதியேற்றவன். ஆனால் என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னதுனால பேசுகிறேன். ஐயா, அம்மா, காலம் போதாதுப்பா. நீங்க பார்க்கறதுக்குள்ள உங்க ஃப்ரெண்டு உங்க கண்ணு முன்னாலேயே மரித்து போவான். நாளைக்கு ஆண்டவர் கேட்பார், மகனே உன் கையில கொடுத்தேனே, அவனுக்கு இயேசுவை பற்றி நீ சொல்லாமல் அவன் போயிட்டானே, பாதாளத்துக்கு போயிட்டானே, நரகத்துக்கு போயிட்டானே, இந்த பழியை நான் உன்னிடத்துல கேட்பேன் என்று சொல்வார். அப்ப என்ன செய்ய போறீங்க? அதுக்கு முன்பாக, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்த, எனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனால் நீங்க இருக்கிறீங்க, என்னை பலப்படுத்துங்க, உமக்காக ஏதாவது செய்வேன். இது வெறும் உணர்ச்சியான ஒரு தீர்மானமா நீங்க எடுக்காதீங்க. அப்படின்னா உட்காந்துக்கோங்க, தயவு செய்து உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் பேர்னாலும் வைராக்கியமா ஆண்டவருக்கு சாதிக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா நீங்க எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக இந்த பாடலை என் மனைவி பாடும் பொழுது பாடலின் வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர்
வாய்த்தது ஏன் என்றே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்னே வாயன முன் சென்றார் பின்னே வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே வலிமை குறைந்தவள் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே வலியவர் கொடுக்கினை வாதைத்திடவே வலியவர் கொடுக்கினை வாதைத்திடவே பின்னே வாயன முன் சென்றார் பின்னே வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே குறைகள் மிகுந்தவன் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே குறைகள் மிகுந்தவள் நான் அன்றோ அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே கருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான் கருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான் பின்னே வாயன முன் சென்றார் பின்னே வாயன முன் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே வாலிப தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, குறைகள் மிகுந்தவன் நான், அறிவில் குறைந்தவன் நான், வலிமை குறைந்தவன் நான், என்னால முடியாது என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் முன்ன போறேன், நான் முன்னால போறேன், நீ பின்னால வாமா. நான் முன்னால போறேன், நீ பின்னால வா தம்பி. உனக்கென்று பெரிய திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நீ உன்னை பிறக்க வைத்ததே இதற்காகத்தான். நீ மட்டும் வாழ்ந்து, நீ மட்டும் சந்தோஷமாக இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக அல்ல. அறியப்படாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்களே, இவர்களுக்காக உங்கள் முழங்கால்களை முடக்குவீர்களா? ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஜெப ஆவியை உள்ளத்துல ஊற்றுங்க சுவாமி. ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, ஜெப ஆவியை ஊற்றுங்க, இப்பொழுதே செய்யுங்க. அத அக்கினியின் எழுப்புதல் முகாம்னு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை உயிர்ப்பித்து எங்கள் மூலமாக என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டத்தை, அந்த திட்டங்களை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். குறையே சொல்லிட்டு இது நடக்காது, என்னால் முடியாது, இது எனக்கு முடியாது, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இப்படியே சொல்லிட்டு இருந்த மோசையை போல சாக்கு போக்கு சொல்லாதபடி, ஆண்டவரே நான் வருகிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பு சுவாமி. இருக்கிற இடத்துல ஒரு மெழுகு வத்தியாக முதலாவது நான் எரிய ஆரம்பிப்பேன். என்னை ஒரு கலங்கரை விளக்காக மாற்றும். சொல்வீங்களா? யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல நீங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் வர்றேன் சுவாமி, என்னுடைய கண்கள் அந்த கரங்களை பார்க்க போவதில்லை, ஆண்டவருடைய கண்கள் பார்க்க போகிறது. இந்த பெத்தேல் முகாம் எதற்காக வைத்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் இது. சும்மா வந்துட்டு நல்லா 3 நாட்கள் இருந்து நல்லா ஒரு பிக்னிக் போல வந்துட்டு போறதற்காக அல்ல.
ஒரு தெளிவான தீர்க்கமான திட்டங்களோடு நாம் செல்ல வேண்டும், தீர்மானத்தோடு போக வேண்டுமே. சப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆலயத்திற்கு நாங்கள் வரும் பொழுது உண்மை நாங்கள் காண வேண்டும், எங்களை நாங்கள் உணர வேண்டும், பிறனை நாங்கள் உணர வேண்டும். Lord, it's an upward vision which results in inward vision and then in outward vision. பா உதவி செய்யுங்க சுவாமி. நீங்க பேசுனீங்க, எதற்காக அருமையான மனுவேல் பாஸ்டர் ஐயா அவங்க குடும்பம் இந்த பெரிய கூட்டத்தை இவ்வளவு செலவினங்களோடு நடத்தியிருக்காங்களோ, நோக்கத்தை நிறைவேற்றுங்க. மண்ணான மனிதர்களாக எங்களோடு கூட இருந்து நீங்க பேசுனீங்க, உங்களுடைய வார்த்தைகளை நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சாயங்காலம் கூட்டத்தில் எங்களோடு கூட தங்கிரும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார். நேற்று முன்தினம் காலையிலே ஆரம்பித்து, நேற்று காலையிலே மதியம் ராத்திரி, இன்றைக்கு காலையில் ஆரம்பித்து இன்றைக்கு மதியம் வரைக்கும் தேவன் அற்புதமாக நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை எல்லையில்லாத கிருபை, வானபரியந்தம் எட்டியிருக்கிற கிருபை. அல்லேலூயா. நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். இந்த நாளிலும் கூட வழக்கம் போல் 100 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அல்ல, இன்னைக்கு மத்தியானம் ராத்திரியும் உணவு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மதியம் ராத்திரி உணவு இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு 50 ரூபா மட்டும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், உணவு கட்டணம் வாங்காதவங்க, சப்போஸ் அந்த டோக்கன் வாங்காதவங்க அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த தம்பி சயந்த்ங்கிற பர்த்டேக்காக அந்த அங்கே இருக்குங்க, அவங்க கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் கையை நீட்டி அந்த தம்பி பர்த்டேக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் 18/1/2026 இன்றைக்கு பர்த்டே கையை உயர்த்தி ஜெபிக்கலாம். பரலோக தோப்பனே, அந்த தம்பியோட பர்த்டேவை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும், ஆத்துமாவுக்குரிய ஆசீர்வாதங்களாலும், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும், ஆண்டவரே உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும், வாக்குத்தத்த வசனங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவன் தம்பி நிரப்புவீராக. நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மனமாய் வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள் பணியை போல இறங்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கூட்டம் முடிச்சுட்டு அந்த குடும்பத்தார் அந்த சாக்லேட்டை எல்லாத்துக்கும் கொடுங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, அப்புறம் இங்கேயே இருக்கும். ஆகவே அந்த குடும்பத்தார் அல்லது தம்பிமார் இந்த சாக்லேட் பாக்கெட்டு பிரித்து எல்லாத்துக்கும் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, எந்த சபைக்கும் போகாதவங்க இருப்பீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் உங்களுடைய பெயர்களையும் ஃபோன் நம்பரையும் கொடுங்கள். நாங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்து. இந்த சபைக்கு போகாதவங்க இருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உங்களை அழைக்கிறோம். என்னையும் தொடர்பு கொள்ளலாம், அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் இருக்கிற சிஸ்டர்ஸ்கிட்ட உங்கள் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டம் எப்பொழுது முடிவடைந்து மீனாட்சி மண்டபத்திலே உணவு ஆயத்தமாக இருக்கிறது. தயவுசெய்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். யாராவதுக்கு வியாதி ரொம்ப கஷ்டம் இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது, அல்லது நீங்களே ஜெபம் பண்ணி சுகமாகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்க. கூட்டம் முடிஞ்சிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். அநேகருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவர் சுகமாக்குவார். அல்லேலூயா. ஆகவே நான் பண்ணுற ஜெபம், நீங்கள் பண்ணுற ஜெபங்கிறத விட கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம், ஆண்டவர் இந்த வியாதியை சுகமாக்குவார் அப்படின்னு விசுவாசம் இருந்துச்சுன்னா வாங்க. கூட்டம் முடிச்சுட்டு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடிவிட்டு நாம் எல்லாம் இந்த கூட்டத்தை கலைந்து செய்ய ஜெபம் பண்ணி கூட்டத்தை கலைந்து செல்ல போகிறோம். பாட்டுத்தாளை முதலாவது பாடல் ஒரே ஒரு ஸ்டான்ஸா நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்துதி 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 ஆராதனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதனை. எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஆராதனை நம்ம செய்கிறவளா இருக்கணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. முடிவிலே
கோயம்புத்தூர் கிரீன்ஃபீல்டு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பிரதர் ஹெரால்டு சாம் வந்து ஒரு ஜெபம் செய்வார். அதுக்கு பிறகு நாம் இந்த கூட்டத்தை முடித்து நாம் செல்லும்படி, யாரும் இப்பொழுது வெளியே போக வேண்டாம், தயவு செய்து உள்ளே அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏ மைனர் ஸ்டார்ட். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆராதனை செய்கிறோம் அன்பின் தேவனே, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை செய்கிறோம் அன்பின் தேவனே, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கின்றோம். என் உயிரான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கிய தகப்பனுக்கே, என்னை உயிரான இயேசுவுக்கே, என்னை உருவாக்கிய தகப்பன். கையசைத்து ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. பலமுள்ளவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை தந்தவரே. பலமுள்ளவரே, ஜெய வீரரே, மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை தந்தவரே. இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம், சிருஷ்டிகரே சிறந்தவரே என்றும் ஸ்தோத்திரம். இருந்தவரே இருப்பவரே என்றும் ஸ்தோத்திரம், சிருஷ்டிகரே சிறந்தவரே என்றும் ஸ்தோத்திரம். துதி செய்யும் என் நாமம் மகிமை உள்ளது, துதி செய்யும் என் நாமம் மகிமை உள்ளது, துதி செய்யும் என் நாமம் மகிமை உள்ளது, துதி செய்யும் என் நாமம் மகிமை உள்ளது. ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. நீதியின் சுடரே, நித்திய நீதியே, வல்லமை உள்ளவரே, எனில் ஷடாய் தேவனே. நீதியின் சுடரே, நித்திய நீதியே, வல்லமை உள்ளவரே, எனில் ஷடாய் தேவனே. உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை தவிர தகுதியுள்ளோர் எவரும் இல்லை. உம்மை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, உம்மை தவிர தகுதியுள்ளோர் எவரும் இல்லை. ஆராதிப்பேன் உம்மை என் ஆயுள் முழுவதும், ஆராதிப்பேன் உம்மை என் ஆயுள் முழுவதும், ஆராதிப்பேன் உம்மை என் ஆயுள் முழுவதும். ஆராதிப்பேன் உம்மை. கையை உயர்த்தி ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஸ்துதி 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 ஆராதனை.
ஜெபிக்கலாம். ஹalleluya. பிரதர் ஹெரால்டு சாம் அவர்கள் ஜெபிப்பார். அனைவரும் கண்களை மூடி இந்த ஓய்வினால், பரிசுத்தமான இந்த ஓய்வினால் மத்தியான வேலைக்காக ஆண்டவரை நம்ம சோதரிப்போம். பாடல்கள் மூலியமாக ஆண்டுடைய பிரசனம் எப்படி அன்னால் ஆண்டுடைய பிரசனத்தை நாடி சபையில் வந்து கண்ணீர் விட்டு அழுது அவர்கள் காரியத்தை ஜெயமாய் நடத்தின சத்தியத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டோம். அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில், எல்லாருடைய உள்ளத்திலையும் எங்கே போனாலும் ஆண்டுடைய பிரசனத்தோடு நீங்கள் இப்போ கடந்து செல்லும்படியாக நம்ம ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி, நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, காலை முதல் பாடல்கள், ஆராதனைகள், சாட்சிகள் மற்றும் அப்பா ஊழியக்காரன் மூலியமாக பாடப்பட்ட பாடல்கள், அப்பா அவருடைய வார்த்தைகள், அப்பா ஜீவ வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் சென்று கர்த்தாவே அந்த வார்த்தை உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த வார்த்தையோடு அவர்கள் கடந்து செல்ல, இந்த வார்த்தையை அவர்கள் கர்த்தாவே அதிகமாய் பேச கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையினால் எல்லாம் விடுதலை ஆனது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே வியாதியோடு, துன்பத்தோடு, அப்பா கஷ்டத்தோடு இருப்பார்கள் என்றால் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போகும்போது சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மதியான செஷன் மற்றும் ஈவினிங் காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். சபை போதர்களுக்காய் சோத்திரிக்கிறோம். பாடக்குழுவினருக்காய் சோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், அதற்காக நன்றியோடு சோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் துதிக நம்மை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே மிகுந்த மகிமையோடு வல்லமையோடு வருகிற வரைக்கும் நம் அனைவரோடும் கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துக்கு வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். ஆமேன். வயதானவர்களுக்கு மட்டும் 2-3 ட்ரிப்பில் நீங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் நெருக்கி உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 2 ட்ரிப்லேயே அவங்கள விட்டுறலாம். டீசல் பெட்ரோல்லாம் நிறையா செலவாகுது. ஆகவே தயவுசெய்து நெருக்கி உட்கார்ந்தாலாவது சீக்கிரம் போயிடலாம்.